ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது, இது அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, இது 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 எவ்வளோ தூரத்துக்கு போகும், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, நவம்பர் 3 ஓப்பன் ஆகுது. நான் இதை வீடியோ ஏற்கனவே போடணும்னு நினச்சேன், டைம் கிடைக்கல. க்ளோசிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நவம்பர் 14 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். அண்ட் லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16. அதாவது 3 ஆரம்பித்து 7 க்ளோஸ் ஆகுது. 16 வந்து லிஸ்டிங் டேட். ஓகேங்களா? அண்ட் இதோட ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோவில் இருக்குன்னா 285 300 வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவர் வேல்யூன்னு நிறையா சஜஷன்ஸ் வருது, பார்க்கலாம் அது அப்ளை பண்ணலாமா வேணாம். ஸோ ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸ் இருக்குது. ஒரு 50 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியே ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட 15,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா? அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. கிட்டத்தட்ட 851 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ப்ரைஸ் பேண்ட் மட்டும்தான் முக்கியம். 285 300க்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 15,000 வருது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். அடுத்து இந்த எந்த ஒரு ஐபிஓ எடுத்தாலும் அது நீங்கள் பார்க்க வேண்டியது முதல்ல என்ன செக்டர், இந்த செக்டரை வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ், அதாவது எஃப்எம்சிஜி செக்டர் கீழே வருது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எஃப்எம்சிஜி கீழே என்னென்ன இது பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஐடிசிலாம் எஃப்எம்சிஜி கீழே வருது, அதெல்லாம் நல்ல அப்ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபுட் ப்ராடக்ட் பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு மூவ்மெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்டர். ஓகேங்களா? அண்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் அதோட கம்பெனியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே புரியும். ஒன்றும் இல்லை, அவங்க எங்கெங்கே எப்போ ஓப்பன் பண்ணாங்க, என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் பாருங்களேன், எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட் இன் 20 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ். அதாவது இது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலே இவங்க ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அவங்க. ஓகேங்களா? அண்ட் மிடில் ஈஸ்ட் எங்கேன்னு பாருங்கள், ஏசியா பசிபிக், மிடில் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்குலாம் இவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து உண்மையில் ஒரு நல்ல கம்பெனி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைன். இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள். 31 மார்ச் 20, அதுக்கடுத்து 31 மார்ச் 22, இதை மட்டும் பார்ப்போம். நம்ம கிட்டத்தட்ட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1082 கோடியில் இருந்தது 1621 கோடியாக ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 56%, 76% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்கள் ஐபிஓ வந்து அப்ளை ஆகிடுச்சா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லிங்க்இன் டைம் இதில் போய் அந்த வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா. அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம், அந்த கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். இது 3 போதும், ஒரு ஷார்ட் ஓவர்வியூ போதும். எதுக்குன்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஐபிஓவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இதுதான் அதோட கம்பெனியோட வெப்சைட், Bikaji.com அப்படின்றது. இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1986 வந்திருக்கு. பழமையான கம்பெனி, உண்மையிலே ஒரு நல்ல கம்பெனி தான். 1986 இப்போ சர்வே ஆகிட்டு வராங்க. இங்கேயே அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ரைஸ்லாம் இடையில நடந்திருக்கு. 1994 வந்து யூஏஇக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான் என்னைய கேட்டிங்கன்னா. இதோட ப்ராடக்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நானே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கு. இதோட ப்ராடக்ட் வந்திருக்கு. பிகாச்சியோட ப்ராடக்ட் மிக்சரு அந்த இது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. மிக்சர், மற்ற இது காஜு பர்ஃபி, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான்
பார்த்தேன், ஆன்லைன்லேயே பார்த்துருந்தேன் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இவங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னலில் போய் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் யூரோப் கண்ட்ரி கொடுக்குறாங்க, அடுத்து என்னென்ன யூரோப் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்டெப்த்தாக போகலை. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். பட் என்னோடய இது வந்து ரிஸ்கின்னு சொல்லுவேன். எதுக்காகனா ஓவர் வேல்யூட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அது ரிஸ்கி. மற்றபடி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இது வந்து லாங் டர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணால், ஆனால் இப்போதைக்கு பண்ணாதீங்க. இந்த ஐபிஓ லிஸ்டிங் ஆகி ஒரு சில சேஞ்சஸ் நடந்த பிறகு அதோட ட்ரெண்டை பாருங்கள். அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டர்மாக வந்து ஒரு 500 ருபீஸ் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உடனே இறங்காது. இப்போ 280 ரூபாயில் இருக்குன்னா அடுத்து ஒரு 250 200 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும் இந்த கம்பெனி. ஏன்னா இது நல்ல இதே நல்ல கம்பெனி. இதே மாதிரி ஒன்று ஏடிஎஃப் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதெல்லாம் போய் அந்த சாட்டெல்லாம் பாருங்கள். அது வேறு லெவலில் இருக்கும். அந்த கம்பெனி செம்மையான அப் ட்ரெண்டில் இருக்கும். கிட்டத்தட்ட எதில் இருந்துச்சு, 200 இருந்துச்சு, இன்றைக்கி 900 ரூபாயில் போயிடுச்சு அந்த கம்பெனி ஏடிஎஃப் ஃபுட்ஸ். நீங்கள் போட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்க பாருங்கள். லண்டனில் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி, ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி ஏடிஎஃப் ஃபுட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இதுவும் பிக்காஜியும் ஒன்று. ஸோ நீங்கள் அந்த என்னோடய சஜஷன் வந்து இது ரிஸ்கி. நான் அப்ளை பண்ணுவீங்களா பண்ண என்னைய கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுவியா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் டிசிஎக்ஸில் பண்ணியிருக்கேன், டிஎக்ஸியாக அதில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து பார்ப்பேன், ஒரு வாரம் கண்டிப்பாக பார்ப்பேன். இப்படி போயிட்டுருக்கு சார்ட்டு. லிஸ்டிங் ஆனதுலேருந்து ஓகே அப்படின்னா ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் இப்படி ஏறும் போல் நான் என்ட்ரி எடுத்து ஷார்ட் டேர்முக்கு விற்றுருவேன். லிஸ்டிங் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைட் போயிட்டு இப்படி இறங்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். எப்போ வந்து அந்த லிஸ்டிங் ப்ரைஸோட இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ, அப்போ நான் இதை வந்து என்ட்ரி எடுத்துருவேன். இப்படி பண்ணுவேன். 2 சான்சஸ் தான் வரப்போகுது. ஒன்று லிஸ்டிங் ஆனதுலேருந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லோரும் ஐபிஓ லிஸ்டிங் கெயின் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணுவாங்க. அப்போ ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். மறுபடியும் அப் ட்ரெண்ட் வரும்போது நான் என்ட்ரி எடுத்துருவேன். இல்லை லிஸ்டிங் ஆகி இறங்கிட்டே இருக்கும் போல் எப்போ யூ டர்ன் எடுக்குதோ அப்போ நான் என்ட்ரி எடுப்பேன். இவ்வளோ தான் என்னோடய சஜஷன். அதாவது என்னோடய ஐடியா இவ்வளோ தான். கொஞ்சமாக ஒரு 200 ஷேர் மட்டும் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்குது. ஏன்னா இது ஃபுட் ப்ராடக்ட்னால நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை.